நாங்கள் விளையாடும்போது பேச மாட்டோம். விளையாடும்போது இடையில பேச மாட்டோம். நடிக்கும்போது என்ன சார் வளையப்பட்டது? மோடி அடிக்கிற மாதிரி பின்னாடி அடிக்கிறது. அவன் வந்து ஆமாங்க மோடி அன்னைக்கு போட்டு கட்டிட்டு அவன் பாருங்க குஜராத் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பிரகாசமா இருக்காங்க. அது சும்மா கம்மியாக போட்டிருப்பாங்க, ஜாஸ்தியாக இருக்கு சார். அவளுக்கு இத்தனை கோடிக்கு இப்படி பண்ணி அவனுக்கு இன்கம் வருது. நீ அந்த வருமானம் வராது. ஜெயிச்சு உள்ளே போய் உட்காந்துருக்க வருமானம் எல்லாருக்கும் வர்றது. 1000 ரூபாய்க்கு ஒரிஜினல் புரியுங்க. அதுக்கு அப்படி சேர்ந்து போட்டு செலவு 75 கிலோ. ஆமாம், செலவு மட்டும் ஜோயின் பண்ணி தண்ணி 1 மணி நேரம் போகுது. இங்கே போனால் மழை பெய்து நல்லா பெருமழை 1 லட்சம் செலவு போயிருக்கு. அது இங்கே போட்டு போனாங்க. அதுக்கு தண்ணி நிறுத்தணும். அதுக்கெல்லாம் ரேட்டு அடுத்த 1 வாரம் ஒரு இடத்த நம்பிட்டு அந்த 50 ஏக்கர் இருக்குது. அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் வந்து வீடு இறக்கணும். இப்போ வீடு இறக்கணும்னா கிணறு பெரிய கிணக்கு சார். அதுலேருந்து எப்படின்னா
கீழ்றீங்க பூரா துவாரம் வச்சா அப்புறம் என்னாச்சு அப்பவும் உள்ள வருது உள்ளுக்குள்ள அடியில் வராது, இடிஞ்சு விடுகாது. இடிஞ்சு அந்த ரிங்குக்கு அந்த இதுக்கு இடையிலுக்கு சந்தில மண்ணை போடக்கூடாது. ஜலத்தை அடைச்சு கல் இருக்குல்ல, சக்கத்தில் வாங்கி உள்ள போட்டு தண்ணி ஈஸியாக தண்ணி எந்த ஊற்றி தெரியுது. ஆனால் என்ன உடனே வராது, லேட்டாக சிறுபடி பெருவெள்ளம் கணக்குப்பா. அந்த சின்ன ஒரு ஈட்டி மட்டும் காலை பார்த்து இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அட்மாஸ்பியர் 22 அடி. இது தண்ணி வந்து ஒரு அழுத்தம், தண்ணி ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் வந்தது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் தண்ணியினுடைய அழுத்தம் ஒரு ஸ்டேஜ் வந்து என்ன ஆகுது. அப்போது இந்த 72 MG விட தண்ணியினுடைய அழுத்தம் ஜாஸ்தி வேணும், அந்தளவுக்கு கால் வேணும், மட்டம் வேணும். அப்போ மேலே வரும். எந்த கிணத்துலையும் பாருங்கள் ஒரு லெவலுக்கு மேலே ஏன் தண்ணி வர்றதுன்னா நம்ம நம்ம ஒரு வாயு மண்டலத்தினுடைய அழுத்தம் இருக்குது. அது வந்து அது வந்து ஒன் சைடு ஆயிடுச்சு. ஒன்று பிசிக்ஸ் தானே. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து நம்ம தண்ணி குடிச்சிட்டு கிரவுண்ட் இறங்கி ஆடணும். அவ்வளோ சதுரமாக உட்காந்துட்டு சிஸ்டத்தை பார்க்குறீங்க. அதுக்கு நான் ஓட சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணிடலாங்க சார். நாளைக்கு நான் இந்த கிரவுண்டு தேடி வர்றது எதுக்கு தெரியுமா? இந்த வேப்ப மரம். அப்புறம் உங்களை எல்லாம் ஒரு